ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது லாஸ்ட் சண்டே மண்டே. ஸோ 2 நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி திங்கக்கிழமையும் தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடணுன்ற வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையிலே வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையிலேயே வந்து நம்மளோட ஹாலில் இருக்கக்கூடிய அந்த சோஃபா கவர்ஸ் அப்புறம் குஷன் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக தட்டி விட்டு அந்த சோஃபாஸும் எல்லாமே ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் தான் ஃபஸ்ட்டு காலையில் பண்ணேன். அப்புறம் ஜன்னல் கதவு எல்லாமே நல்லா பெருசாக திறந்து விட்டாச்சு. பால்கனி கதவும் திறந்து விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் உள்ள போயாச்சு. ஸோ முட்டை வந்து அவிக்கிறதுக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ பாத்திரத்தில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம வச்சிட்டோம்னா நல்லா நம்ம உருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஊறிருக்கும். சப்பாத்தி மாவையும் தனியாக பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வந்து வெந்துகிட்டே இருக்குது. பிளாக் காஃபி வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணியும் அப்புறம் வந்து காஃபி பொடியும் போட்டுட்டு இப்போ பிளாக் காஃபி வைக்கிறேன். இன்றைக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் சாதமும் செய்யலான்றதுக்காக மதியம் சாதம் செஞ்சுக்கலாம். ஸோ காலையில் வந்து எனக்கு இந்த சிகப்பு அரிசியில் வந்து இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அதில் கஞ்சி செய்யணும்னு தோணுச்சு. அதனால் அந்த அரிசியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஒரு கப்பு 2 பேருக்கு ஆகிற மாதிரி அந்த அரிசியும் வந்து இப்போ வேக வைக்கிறதுக்கு வச்சாச்சு. கொஞ்சம் நிறைய விசில் விடணும். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா அந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம ஒரு 7-8 விசில் விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழையாது. ஆனால் அந்த கஞ்சி தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம பிளாக் காஃபியும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே குடிச்சிட்டே இருக்கேன். இப்போ வந்து மாவு திரட்டிட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துடலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சண்டே என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோனால் ரொம்ப லைக் ஒரு 10 மணி 11 மணியெல்லாம் இல்லைங்க, ஒரு 6 மணி 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். வீக் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 5:45 ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சண்டே அப்புறம் வந்து சாட்டர்டே நமக்கு ஆஃப் இருக்கிற அன்றைக்கி வந்து 6-6:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது மதியம். அப்புறம் வந்து ஒரு 11 மணிக்கு மேலேனா ரொம்பவே வெயிலாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் சாயந்தரத்தில் வந்து மழை வந்துடுது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த நாள் தமிழ் வருட பிறப்புக்கு என்னென்ன தேவை இருக்கும் அதெல்லாம் இருக்கா இல்லையா, என்ன வாங்கணும் வேண்டான்னுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிகப்பரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனால் வந்து குழைய அளவுக்கு வேகுமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இந்த அளவுக்கு தான் வேக வைப்பேன். அதுக்கடுத்து கொஞ்சம் எடுத்து நம்ம நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா அந்த சாதத்தோட அந்த தண்ணியும் நல்லா ஒன்றா இதாகிடும். ஸோ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்து அந்த தண்ணியை குடிக்கிறப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கடுத்து அவிச்ச முட்டையும் தூளெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அந்த வத்தல் சொல்லுவாங்க தெரியுமா, உப்பு போட்டு நல்லா அந்த வெயிலில் காய வச்சு அந்த வத்தல் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வத்தல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வத்தலில் போட்டிருந்த ஊறுகாய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு, அதேமாதிரி செம்ம புளிப்புங்க. ஸோ இந்த கஞ்சியோட அந்த மாங்காய் வத்தல் ஊறுகாவை வச்சு சாப்பிட்டு காலையில் எனக்கு ரொம்பவே திருப்தியானது. முடிச்சுட்டேன். கூடவே வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்லான்னு தோணுச்சு. அண்ட் பெல்லா பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தினா அவளுக்கும் பிடிக்கும். அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு முட்டை எடுத்துட்டேன். எல்லோவும் ஒயிட்டும் 2மே சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு அது மேலே சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு 1 வீக்குக்கு. அது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ எல்லாமே எடுத்து கீழே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தனியாக பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து மத்தியானம்னு முடிஞ்சாச்சு. ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக் எடுக்கலான்றதுக்காக மரவள்ளிக்கிழங்கும் அப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்கும் தனியாக வேக வச்சுருந்தேன். ஒரு பிளாக் காஃபி எடுத்துட்டேன். ஸோ அன்னையோட ஈவினிங் அப்புறம் டின்னர் எல்லாமே முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து அடுத்த நாளுக்கு வந்து தமிழ் வருட பருப்புக்கு வந்து நம்ம கனி காணுதல்னு ஒரு விஷயம் செய்வோம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான கனி காணுதலான அந்த தட்டு வந்து நீட்டாக நைட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷார்ட்ஸ் தனியாக கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வருஷம் என்னால் வந்து முன்னாடியாக போட முடியல. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் படுக்கக்கூடிய பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட் டேபிளில் நைட்டை எடுத்து வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த தட்டு கனி காணுதலை நம்ம பார்க்கணும் அப்படின்ற இருக்கிறதால
அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான மார்னிங்காக இருந்தது. மண்டே காலையில் கனி காணுதலும் பார்த்துட்டு பால்கனிலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே வந்து ஒரு 5:30 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ லைட் வந்து கொஞ்சம் சன்லைட் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து கிச்சனில் வந்து வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு அந்த கேப்லேயே வந்து நம்ம பூஜாரியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிச்சனில் வந்து தண்ணி காய வைக்கிறது, முட்டை வைக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜாரியிலும் சில வேலைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து டயட்டில் இருக்கிறதால அவருக்கு என்ன வேணுமா இருக்குமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு வந்து லெமன் ரைஸ். என்னோட நிறைய விலாக்ஸில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எனக்கு லெமன் ரைஸ்னாவே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் லெமன் சாதம் வந்து பிடிச்ச சாதம். ஸோ அதனால் நமக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எது பிடிச்சிருக்கோ அதுதான் நிறைய ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அதனால் லெமன் ரைஸ் மறுபடியும் இன்றைக்கும் செஞ்சாச்சு. ஸோ இது வந்து சலிக்கவே சலிக்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த லெமன் ரைஸ். ஸோ அதையும் தாளிச்சாச்சு. கூட வந்து கொஞ்சம் பீர்க்கங்காய் பருப்பு போட்டு வந்து பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் வேக விட்டுருக்கேன். ஸோ அந்த வேலை ஆகிட்டே இருக்கிற கேப்பில் பூஜாரிலே வந்து பூவெல்லாமே வச்சு கோலம்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி மறுபடியும் அந்த கனி காணுதல் நம்ம நைட்டை ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த தட்டையுமே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு அண்ட் இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின கல் உப்பும் மஞ்சப்பொடி பேக்கெட்டும் நான் தனியாக கட் பண்ணி வைக்கல. ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதனால் வந்து இப்போ ஆல்ரெடி நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அதனால் இது யூஸ் கட் பண்ணி வைக்க வேண்டான்ட்டு அப்படியே பேக்கெட்டோடு வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி திருப்தியாக ஒரு பூஜையை முடிச்சாச்சு. ஸோ நெய் வைத்தியத்துக்கும் நான் அந்த லெமன் ரைஸை வச்சுட்டேன். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த சமையல் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு மதியம் அந்த மாதிரி வெளியே கிளம்புறதால ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் நான் பண்ணலை. அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு பானக தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். விளக்கெல்லாமே ஏற்றி முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே அமையும் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்குங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அமையும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் விடாமல் போட்டுகிட்டே இருங்க. ஸோ எல்லாமே பூஜை முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டோம் இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி ட்ரைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ லெமன் ரைஸ், பீர்க்கங்காய் பொரியல், சப்பாத்தி, அப்புறம் வந்து தனியாக கொஞ்சம் ஒயிட் ரைஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து முட்டை அவிச்சது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. இது எல்லாமே முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெடியும் ஆகிட்டேன். கிளம்ப போகிறேன். பாய் பாய்.